Hi guys, welcome to Infotech. So இந்த பிளேலிஸ்ட்ல நம்ம ஆல்ரெடி வெப் டெக்னாலஜி தேவையான எல்லா HTML tags, வெப் டெவலப்மெண்ட் தேவையான எல்லா இன்புட் எலமெண்ட்ஸ், ஃபார்ம்ஸ், சிஸ்டம் ஃபைல் என்ன, டெக்ஸ்ட் டேக்ஸ் என்ன, ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வேலையில் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அடுத்த வரிசையில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா HTML டேபிள்ஸ் அப்படின்னு ஒரு டேக்ஸ் இருக்கு. ஸோ அதை எப்படி ஒர்க் பண்றது அப்படிங்கிறது இந்த வேலையில் பார்க்கலாம். ஸோ டேபிள், வாட் இஸ் மீன் பை டேபிள்? ஸோ உங்களுக்கே தெரியும், எக்ஸலில் இருக்கிற ரோஸ் அண்ட் காலம்ஸாக ஒரு டேட்டா ஆர்கனைஸ் பண்ணுறது தான் டேபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. So if you want to display a data in a rows and column format, it is simply called as table அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு டேபிள் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ டேபிள் இங்கே பார்த்தீங்கன்னா செல் 1, செல் 2, செல் 3. ஸோ இது உங்களுக்கே தெரியும், இதை வந்து ரோ, இது காலம் சொல்லுவாங்க. ஸோ HTML பொறுத்த வரைக்கும் இது எப்படின்னா என்னன்னா, இது ஒரு ரோ, செல் 1, செல் 2, செல் 3 இருக்குல்ல, இது ஒரு ரோ, செல் 4, செல் 5, செல் 6, இது ஒரு ரோ. தென் இதுல இருக்கிற செல் 1, செல் 2, செல் இருக்குல்ல, இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா டிடி, டேபிளோட டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரோக்குள்ள எத்தனை டேட்டா வேணாலும் இருக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த காலம், அடுத்த ரோ நீங்க கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அகைன் ஒரு டேபிள் ரோ கிரியேட் பண்ணி அதுல நீங்க எத்தனை டேட்டா வச்சுக்கணும். ஸோ எக்ஸாம்பிள், ஒரு HTML டேபிள் சின்டாக்ஸ் இப்படிதான் இருக்கும். ஸோ டேபிள் அப்படிங்கிறது டேபிள் கிரியேட் பண்ணதுக்கான சின்டாக்ஸ். ஸோ டிஆர் அப்படிங்கிறது டேபிளோட ரோ. ஒரு ரோல எத்தனை காலம் இருக்க போகுது அப்படின்னு சொல்றது வந்து டிடி அப்படின்னு சொல்லுவாங்க, டேபிள் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. தென் டிஹெச்னு ஒன்று இருக்கு, அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஓகே, ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஹேர் சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டர். ஸோ ஆல்ரெடி என் அசிஸ்டன்ட் HTML அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கு. டேபிள் கிரியேட் பண்ணுறேன். அதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டேபிளில் ஃபர்ஸ்ட் ஒரு கிரியேட் பண்ணுறேன். அந்த ரோக்குள்ள எனக்கு டேபிளோட ஹெட்டிங், ஸோ டிஹெச்னு ஒரு டேக் இருக்கு. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டேபிள் ஹெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் எனக்கு ஐடி இருக்க போகுது. தென் இன்னொரு டிஹெச் இருக்கு, அதில் நேம் அப்படின்னு ஒரு காலம் வேணும். தென் இன்னொரு டிஹெச் அப்படின்னு ஒரு டெட் இருக்கு. அது இதெல்லாம் டிஹெச் என்ன சார் டிடின்னு சொன்னீங்க, டிஹெச் சொல்றீங்க அப்படின்னா, டிஹெச் அப்படிங்கிறது டேபிள், உங்களுக்கே தெரியும், டேபிளோட ஹெட்ல வந்து காலம்ஸ் தானே இருக்கும். ஸோ சாரி, டேபிளோட மேல வந்து ஹெட்டிங்ஸ் தானே இருக்கும். ஸோ அதை மென்ஷன் மேல மட்டும் நம்ம ஹெட்டிங் தான் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக டிஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் டேபிள் டேட்டா தான், பட் ஹெட்டிங்ல இருக்கிறது. ஸோ அதனால டிஹெச். ஸோ ஐடி, நேம், ஆக்குபேஷன் அப்படின்னு இருக்க போகுது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோ கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆகும், ஒரு ரோல ஐடி, நேம், ஆக்குபேஷன் அப்படின்னு 3 காலம் இருக்கு. ஸோ அதுக்கான வேல்யூஸ் கொடுக்கணும்ல, ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது டிடி. ஸோ ஐடி வந்து 1001 அப்படின்னு நான் வைக்கிறேன். ஸோ அடுத்த டிடி வந்து நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னா மணி அப்படின்னு எனக்கு ஐடிக்கு நான் பேர் வைக்கிறேன். ஸோ அடுத்த டிடி பார்த்தீங்க அப்படின்னா தென் மணி, ஆக்குபேஷன் மேனேஜர் நானே கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ டேபிள் பொறுத்த வரைக்கும் டேபிள் வியூ ஆகும் அப்படின்னா பார்டர் செட் பண்ணோம். ஸோ பார்டர் ஈக்குவல் டு 2 அப்படின்னு நான் செட் பண்ணுறேன். ஸோ ஏன் சார் பார்டர் இருக்கீங்க, பார்டர்லாம் ஒர்க் ஆகாது அப்படின்னா ஆகும், பட் அது டேபிளோட அவுட்புட், அந்த அவுட்லைன் உங்களுக்கு தெரியாது. ஸோ பார்டர் ஈக்குவல் டு நாட் 2 அப்படின்னு செட் பண்ணுறேன். ஸோ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இதை நான் ரன் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ யூ கேன் see it right, ஐடி, நேம், ஆக்குபேஷன் அண்ட் 1001 மேனேஜர் அப்படிங்கிறது என்னோட டீடைல்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த பார்டர் இல்லாமல் நான் டேபிள் டேக் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து டேபிளோட கண்டென்ட்ஸ் இருக்கும், பட் எனக்கு அந்த அவுட்புட் வெளியே இருக்க அவுட்லைன்றது தெரியாது. ஸோ அந்த ரீசனுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டேபிளுக்கு பார்டர் அப்படிங்கிற ஒரு டேகு, ஸோ ஒரு எலிமெண்ட், நம்ம ஸ்பெஷல் எலிமெண்ட் நம்ம செட் பண்ணுறோம். ஸோ பார்டர் 1 அப்படின்னு நான் செட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஐடி, நேம், ஆக்குபேஷன் அப்படின்னு எனக்கு டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நான் மல்டிபிள் காப்பீஸ் எடுத்து நான் மல்டிபிள் வேல்யூஸை நான் சென்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு டேபிளோட ரோ தானே. ஸோ we doesn't create table row, so we have to create. ஸோ இது ஒரு டேபிளோட ரோ. ஸோ tr ஸோ இதையே நான் ஒரு மல்டிபிள் காலமாக காப்பீஸ் எடுத்துக்கிறேன். ஸோ மல்டிபிள் காலர்ஸும் காப்பி எடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ நான் 3 தடவை காப்பி பண்ணிச்சிருந்தேன்.
ஸோ 3 தாட்டி எனக்கான இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ஸோ எனக்கு லெஃப்ட் சைடு ஓரமாக இருக்குல்ல, ஸோ அதுக்காக எனக்கு கொஞ்சம் சென்டராக வேணும் அப்படிங்கிறத நான் அலைன் சென்டர் அப்படின்னு ஒரு கீவேர்ட் நான் யூஸ் பண்ணுறேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் டேபிள் அலைன் சென்டர் அலைன். ஸோ ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், டேபிளில் செல் ஸ்பேசிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட். ஸோ செல் ஸ்பேசிங் அப்படின்னா என்ன இப்போ இதுதான் உங்கள் டேபிள். இந்த டேபிளில் இந்த ஒரிஜினல் அந்த செல் உள்ளவங்க மட்டும் எனக்கு ஸ்பேஷியஸாக வேணும் அப்படின்றத யூஸ் பண்ணுறதா செல் ஸ்பேசிங். ஸோ நான் செல் ஸ்பேசிங்கில் நான் ஒரு 5 செட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? ஸோ அந்த அவுட்லேயர் ஃபுல்லாகவே அந்த செல்லை சுற்றி இருக்கிற எல்லா ஸ்பேஸிங்கும் அவுட் கொஞ்சம் பெருசாக தெரியுது இல்லை. ஸோ அது போக செல் பேடிங் ஒன்று இருக்கு. ஸோ அந்த டேபிள் வந்து கொஞ்சம் ரொம்ப நெருக்கமாக இருக்கு, அதனால எனக்கு கொஞ்சம் இடைவெளியாக வேணும் அப்படின்றதுக்காக நான் செல் பேடிங் செட் பண்ணுறேன். ஸோ அந்த காலம், இந்த ஒரு காலம் மட்டும் எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஷியஸாக கிரியேட் ஆகும். ஸோ செல் ஸ்பேசிங்கிறது இந்த காலம்க்கு அவுட்டர் லே அவுட்டில் உள்ளது செல் ஸ்பேசிங், காலம் உள்ள இருக்கிறது வந்து செல் பேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோதான் டேபிள் அப்படின்னு கேட்டீங்க, அவ்வளோதான். பட் இதில் முக்கியமான டாபிக் இருக்கு. ஸோ காலம் ஸ்பேன், ரோ ஸ்பேன் அப்படின்னு 2 டாபிக் இருக்கு. ஸோ காலம் ஸ்பேன் அப்படின்னா 2 காலம் வந்து கம்பைன் பண்ணி ஒரே காலம் ஆகும். ஸோ ரோ ஸ்பேன் அப்படின்னா 2 ரோவை கம்பைன் பண்ணி ஒரே இதாக. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா டிடியில வந்து ஸோ ஒரு 1001க்கு நான் காலம் ஸ்பேன் செட் பண்றேன். காலம் ஸ்பேன் 1. நீங்க அதை எத்தனை ரோ கம்பைன் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க சொல்லிக்கணும். எனக்கு ஒரு ரோ எனக்கு ஒரு காலம் கம்பைன் பண்ணா போதும். ஸோ உங்களுக்கு பொறுத்தவரைக்கும் காலம்னா என்னது? ஸோ இதுதானே காலம். ஸோ செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த 1001 தான் நான் காலம் ஸ்பேன் செட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சார் சாரி 1ங்கிறதுனா ஒரு காலம் தான் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ வி ஹாவ் டு செட் கால் ஸ்பேன் 2. ஸோ யூ கேன் சீ ரைட். ஸோ 2 காலமும் உங்களுக்கு வந்து கம்பைன் ஆயிடுச்சு. பட் இது ஏன் இப்படி தனியாக வருது, அதுதான் ஒரு ட்ரிக் இருக்கு. அந்த ட்ரிக் தான் உங்களுக்கு தெரியாது, நான் இப்போ சொல்லித்தரேன். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ 2 காலம் ஸ்பேன் பண்ணுறோம் அப்படின்னா 3வது ஒரு காலம் எக்ஸ்ட்ராவாக இருக்குல்ல, ஸோ அதை நம்ம டெலிட் பண்ணிடலாம். ஸோ இதை நம்ம டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி ஏன் வரல அப்படின்னா கால் ஸ்பேன் 1ல் வச்சுருந்தோம். ஸோ ஒரு காலம் மட்டும் நம்ம இது பண்ணுறதுனால நமக்கு வந்து ஒரு காலம் மட்டும்தான் இதாகிடுச்சு. ஸோ காலம் ஸ்பேன் 2 கொடுத்தனால ஐடி நேம் அப்படிங்கிறது 2மே ஒன்றாயிடுச்சு. தென் இதில் ஆக்குபேஷன் வந்து வெளியே தெளிடுச்சு. நான் ஆக்குபேஷன் டெலிட் பண்ணதுனால என்ன ஆச்சு அப்படின்னா 1001 மணி அப்படிங்கிற மட்டும். ஸோ ஓகேவா? ஸோ இதுதான் கால் ஸ்பேன். 2 காலம் இதையும் சேர்த்து காலம் பண்ணணும் அப்படின்னா 3 கால் ஸ்பேன் போட்டுட்டு இந்த மணியை டெலிட் பண்ணா போதும். ஷிஃப்ட் என். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னால் 3 காலம் என்னால் ஸ்பேன் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, ரோ ஸ்பேன் அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஸோ இப்போ ரோ ஸ்பேன் அப்படிங்கிறது, ஸோ காலம் ஸ்பேன் வந்து இந்த காலம் இது பண்ணணும், இந்த ரோவை பண்ணணும்ல. ஸோ அதுக்காக உள்ளது ரோ ஸ்பேன். நான் என்ன பண்றேன் அப்படின்னா 1001 அப்படிங்கிற 2 காலம் இருக்கு. ஸோ ரோ ஸ்பேன் 2 அப்படின்னு நான் செட் பண்றேன். ஸோ ரோ ஸ்பேன் அப்படிங்கிறது இந்த 2 காலம் இதாகும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 2 காலம் இதாகணும்னா இங்கே உள்ளதுல வந்து வெளியே போயிடுச்சுல. ஸோ காலம்ங்கிறப்போ அதே டிடியில் இருக்கிற அதே ரோல இருக்கிற டெலிட் பண்ணும். பட் ரோ ஸ்பேன் பண்றப்போ அடுத்த காலம் அடுத்த டேபிள் டெலிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ரோ இதாயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1001. ஸோ இதில் நம்ம வேல்யூஸ் மாற்றிக்கலாம் மணி அப்படின்னு. ஸோ இதில் என்ன பண்ணுறேன் மணி தென் ஹெச்ஆர் அப்படின்னு நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த 2 ரோ உங்களுக்கு வந்து கம்பைன் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 1001 தான் நடக்குது. ஸோ இந்த 3மே கம்பைன் பண்ணணும் அப்படின்னா ஸோ ரோ ஸ்பேன் 3ன்னு செட் பண்ணிட்டு இதுதான் நம்ம கம்பைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த காலமை நம்ம டெலிட் பண்ணிட்டா போதும். ஸோ வி கேன் செட் அண்ட் ரோ ஸ்பேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 3மே கம்பைன் பண்ணி நம்மளால ஒரு மெர்ஜ் பண்ண சிம்பிளாக சொன்னால் செல்லை மெர்ஜ் பண்ணி நம்ம அவுட் பண்ணலாம். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்துருக்கோம், டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம்.
தென் செல் ஸ்பேசிங் என்னன்னு பார்த்தோம், செல்ஃப் ஆடிங் என்னன்னு பார்த்தோம், தென் கால் ஸ்பேன், ரோ ஸ்பேன். ஸோ இதுதான் டேபிளில் முக்கியமான எலிமெண்ட்ஸ் அண்ட் டேக்ஸ் என்ன HTML. ஸோ ஓகே, தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டினியூ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.